பலியினைந்து சரித்திரமாவோம். அருணதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பழியின் புனித நிகழ்வினை அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். நேர்மை உணர்விலே நெஞ்சம் துடிப்பதும் நேய பழியிலே நம்மை இணைப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். மண்ணைக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும் மாந்தர் உறவிலே ஒன்றிக்க செய்வதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். அப்பமும் ரசமுமே அப்பமும் ரசமுமே இறை உயிராகும் அற்புதங்கள் நிகழ்த்தி நம்மை மறையுடலாக்கும். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிய நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுத்து வைத்தவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், உலகமெங்கிலும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறவும் மற்றும் இந்த நோய் பரவாமல் மக்கள் பாதுகாக்கப்படவும் ஜெபிப்போம்.
Dear devotees of Our Lady of Health, Velankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through JR Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday. Let us pray continuously in a special way for all those who are suffering from coronavirus and safeguard people from the spreading of the coronavirus. நம்பிக்கையினால் வரும் துணிவு. 3 ஆண்டுகள் இயேசுவின் பனிக்காலத்தில் இயேசுவோடு இருந்த சீடர்கள் அரும் குறிகளையும் அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் கண்டவர்கள். ஆனால் இயேசுவினுடைய இறுதி நேரங்களில் அவருடைய நம்பிக்கையை சிறிது தளர்ச்சி அடைய வைத்தது. தயங்கினார்கள், பயந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் இறுதி நேரத்தில் இயேசுவை மறுதலிக்கின்ற அளவுக்கு, இயேசு காட்டி கொடுக்கப்படுகின்ற நேரத்திலே இயேசை விட்டு விலகி ஓடுகின்ற அளவுக்கு, தப்பித்து கொள்கின்ற அளவுக்கு சென்றது. ஆனால் அதே சீடர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு தங்கள் உயிரையும் துச்சமென மதித்து கிறிஸ்துவுக்காக உயிரையே கொடுக்கின்ற அளவுக்கு முன் வந்ததன் காரணம் கிறிஸ்துவின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை. அதுதான் அவர்களுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாமும் சோர்ந்து போய்விடுகின்றோம், மனம் தளர்ந்து போய்விடுகின்றோம். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்துங்கள் என்ற இறை வாக்கியங்களுக்கு ஏற்ப சோர்ந்து போன நேரங்களில், தளர்ந்து போன நேரங்களில், சுமையான நேரங்களில், கலக்கமுற்ற நேரங்களில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் எனக்கு தைரியத்தையும் துணிவையும் தருவார் என்று நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அத்தகைய அருள் அற்புதம் நிறைந்த வாழ்க்கை கிடைக்க வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவா.
மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அழைத்துக் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரை நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம்மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது அருள் பெரு காலமில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருக செய்கின்றேன். நீர் தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தின் வாயிலாக புது பிறப்படைத்தவர்களை சாகா தன்மையினும் பேற்றினால் அன்னி செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதைக் கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அருமடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118 பதிலுரை பாடல் பல்லவி.
வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டதா, நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நீர் என் மன்றாட்டை கேட்டதால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டதா, நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டதா, நான் நன்றி செலுத்துகிறேன். நான் நன்றி செலுத்துகிறேன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியஸுவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, நம்பிக்கையினால் வருகின்ற துணிவு. இத்தகைய துணிவு கிடைத்துவிட்டால்
அல்லது இந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டால் யாராலும் நம்மை அடக்கவோ நிறுத்தவோ தடுக்கவோ முடியாது. அதனால்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. நாங்கள் கண்ணால் கண்டது, காதால் கேட்டது, அனுபவித்தது, பார்த்தது. எனவே இவற்றை நாங்கள் யூதர்களுடைய அச்சுறுத்தலால், தலைமைச் சங்கத்தாருடைய அச்சுறுத்தலால் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. இத்தகைய ஒரு எண்ணம் அல்லது ஒரு நிலை அல்லது ஒரு அர்ப்பணம் யாருக்கு வரும் என்றால், யார் கடவுளால் ஆழ்ந்து அல்லது கடவுளுடைய அனுபவத்தை யார் உணர்ந்து அல்லது யார் இறை அனுபவத்தை சந்தித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு வந்துவிடும். அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். ஒரு விவசாயி படிக்காதவன் 5ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறான். எனவே 5ஆம் வகுப்பு வரை படித்த அந்த விவசாயிக்கு ஆங்கிலம் சரளமாக பேச வருகிறது. எப்படி? அதுதான் இறை அனுபவம். ஒரு நாள் அவன் தன்னுடைய விவசாய நிலத்திலே உழுது கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே வானத்தில் 2 எழுத்துகள் தோன்றுகின்றன. PC, ப்ரீச் கிரைஸ்ட், கிறிஸ்துவை போதி என்று அவன் புரிந்து கொள்கிறான். அல்லது அவனுடைய உள்ளுணர்வு அவனுடைய மனதுக்கு அவ்வாறு படுகிறது. எனவே தன்னுடைய நிலம், சொத்து எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு நற்செய்தியை போதிக்க ஆரம்பிக்கிறான். ஆயிரக்கணக்கான மக்கள் அவனுடைய வார்த்தையை கேட்கின்றார்கள். அவனிடத்தில் இருக்கின்ற அந்த நற்செய்தியினுடைய புலமையை அறிந்து, இறை அனுபவத்தை அறிந்து எல்லோரும் அவனுடைய அந்த போதகத்திற்கு செவிமடுக்கின்றார்கள். இதில் படித்தவன் ஒருவன், அந்த படித்தவர்கள் அவனை பார்த்து சொல்கிறான், அந்த P ஃபார் கிரைஸ்ட், P ஃபார் ப்ரீச், C ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிறது ஏன் ப்ளவுகான், அதாவது மக்காச்சோளத்தை விதைத்து நீ நன்றாக அறுவடை செய்திருக்கக்கூடாதா அப்படின்னு உனக்கு தோன்றி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருந்திருக்கக்கூடாது என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு தோன்றுறது எனக்கு தோன்றவில்லை. எனவே நான் நன்றாக மக்காச்சோளத்தை விளைவித்து அதனால் கிடைக்கின்ற பலனை அனுபவித்து வருகின்ற மகிழ்ச்சியை விட நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றி போதிப்பதில் எனக்கு மனநிறைவு இருக்கிறது. அதுதான் அவனுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த துணிவு, நம்பிக்கையினால் வருகின்ற துணிவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவர்கள் அல்லது இயேசுவோடு இருந்தவர்கள் 30 ஆண்டுகள் அல்லது இரசுபுரசலாக கேள்விப்பட்டிருப்பாங்க. 3 ஆண்டுகள் அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் பார்த்தவர்கள். இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார், நோயாளிகளை குணமாக்கி இருக்கிறார், 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்த்த அந்த சீடர்களுக்கு கூட கடைசி நேரத்தில் போராட்டம், வாழ்வா சாவா, பயம், வாழ்வை பற்றிய அச்சம். அதனால தான் ராயப்பர் பல தடவை இயேசுநாதர்கிட்ட திட்டு வாங்கிக்குவார். முந்திரி கோட்டவர், இயேசுவை நேசித்தவர் ராயப்பர், இயேசுவால் அன்பு செய்யப்பட்டவர் யோவான். அந்த அளவுக்கு அதிக அன்பு கொண்ட பேதுருவுக்கு கூட அவர் சொல்லியும் கூட அவர் கடைசியில் மறுதளிக்கிறார். ஆனால் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு, இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது கூட கிடைக்காத ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் இயேசு உலகில் இல்லாத பொழுது அவர்களுக்கு வருகிறது. ஆனால் யாருக்கு வருது அப்படிங்கிறதா இன்றைய முதல் வாசகத்தினுடைய. பேதுருவும் யோவானும் கல்வியறிவு அற்றவர் என்பதை தலைமைச் சங்கத்தால் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அஸ்டானிஸ்ட், த போல்ட்னஸ், அதாவது அவங்களுடைய தைரியம் இவங்களுக்கு எங்கிருந்தா இவங்களுக்கு வந்துச்சு. 2 காரணம் என்னன்னா, அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டனர். த பிரசன்ஸ், அதாவது ஆண்டவர் இயேசுவோடு அவங்க இருந்திருக்கிறாங்க. ஓகே.
அதே நேரத்தில் இவர்கள் எப்படிப்பட்டவர்? இவர்கள் கலிலேயர்கள். தெர் இஸ் நோ அகாடமிக் குவாலிஃபிகேஷன். இவங்க வந்து ஸ்பெஷல் நாலேஜ் இவங்களுக்கு கிடையாது, அறிவு கிடையாது. மீனவர்கள், போட்டு ஓட்டுறவங்க, அன்றாடங்காட்சி. நம்முடைய பாரம்பரிய சட்டத்தின் மீது இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்பெஷல் அகாடமிக் எம்டிஹெச்சோ பிடிஹெச்சோ அல்லது டாக்டரேட்டோ இவங்க ஒன்றும் வாங்கலை. ஆக இந்த இரண்டு அனுபவம் இல்லாத இவர்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிக்கின்ற இவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை சொல்லுகின்ற அளவுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்பது அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ அவங்களுடைய அந்த சந்தேகத்துக்கு இன்னொரு சாட்சி என்னன்னா, இயேசுவோடு இருந்தவர்கள் நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு இருப்பதை கண்டதால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா குணப்படுத்தியிருக்கிறாங்க, புதுமை நடந்திருக்கிறது, அதிசயங்களும் அற்புதங்களும். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது எதை செய்தாரோ அதையே அவருடைய சீடர்களும் செய்கிறார்கள். தைரியம். இப்போ அதையும் அவங்களால மறுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? எப்போ அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட உண்மை இருக்கிறது. உயிர்த்த ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார், சாட்சியம் ஒருத்தன் இருக்கிறான், அவனை நடக்க வச்சுருக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ என்ன செய்யலாம்? எங்கள் இந்த மக்களை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. எல்லாரும் உங்கள் வார்த்தையை கேட்டு கூட்டம் கூட்டமாக அவங்கள்ட்ட வர்றாங்க. இவங்களும் நாளைக்கு இவங்களை பகைச்சிக்கிட்டாலும் எங்களுடைய பதவிக்கும் அதிகாரத்திற்கும் பிரச்சனை ஆகிடும். பேசாமல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நான் இந்த மன்னர்களுக்கு என்ன செய்யலாம்? அவருக்கே குழப்பம் வந்துருச்சு. என்ன செய்யலாம்? குறிப்பிடத்தக்க ஒரு அருள் அடையாளத்தையும் செய்துள்ளார்கள், புதுமையை செய்கிறாங்க. அப்போ அதுவும் மக்கள் பார்க்குறாங்க, இவர்களுக்கும் அது தெரிகிறது. எனவே அதனால் என்ன சொல்கிறாங்க? எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பேசாமல் நீ இதை பற்றி, இந்த இயேசுநாதரை பற்றி இங்கே எவன்ட்டையும் பேசாத, இங்கேருந்து பேசாமல் போயிடும். இது ஒன்று தான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதுன்னு நாம் இவர்களை அச்சுறுத்தி மிரட்டி வைப்போம். சொல்லுவாங்களே பேசாத, அவ்வளோதான். பேசுனா நடக்கிறதே வேறு. உன் மிரட்டலுக்குலாம் யாரையா பயந்தா? யோ, நீ சொல்கிறத கேட்குறதா அவர் சொல்கிறது? ராயவர் சொல்கிறார், படிக்காதவர். நீங்கள் என்னையா பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வை எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் போட்டார் அவர் மேலே. ஏன்னா அவங்களுக்கும் கடவுள் பயம் இருக்கு இல்லையா? உனக்கு பார்க்குறதா, ஓம் பேச்சு கேட்குறதா, அவர் பேச்சு கேட்குறதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி என்ன பண்ண, ஆனாலும் நீ என்னாலும் பண்ணிக்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. அதான் ஆழ்ந்த அனுபவம். ஒரு மனிதனுக்கு வருகின்ற தைரியம் எப்பொழுது வருகிறது என்றால், அவன் ஒரு ஆழ்ந்த அனுபவம். இது நம்ம எல்லாருக்கும் வரும் ஒரு நேரத்தில். எனக்கே தெரியல நான் எப்படி இதை செஞ்சேன், நானா செஞ்சேன், நீனாடா செஞ்ச. அது நாம் ஒரு சந்திக்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத ஒரு அனுபவத்தில் இருக்க போகிறோம். ஒரு விபத்தாக இருக்கலாம், அல்லது வீட்டில் நடந்த ஒரு சோகமான இருக்கலாம், அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாதியாக இருக்கலாம், அல்லது ஒரு நெருக்கடியான நேரமாக இருக்கலாம், அல்லது எந்த நேரத்தில் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் வருகின்ற அனுபவம் தான் நம்பிக்கையினால் வருகின்ற அனுபவம், நம்பிக்கையினால் வருகின்ற துணிவு, அல்லது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஆனால் நாம் கடவுள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. எப்படின்னு நான் செஞ்சேன்னே தெரியலை, நானா இதை திரும்பி பார்க்குறப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. அந்த தைரியம்தான் யார் கொடுத்தா இவங்களுக்கு? உயிரோடு இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னுடைய சீடர்களோடு கூட இருந்தவர்களை தேற்றி வந்தாரோ, அவர் உயிர்த்த பிறகு அவர்கள் உயிருக்கு பயந்து ஓடி அவர்கள் கிறிஸ்துவுக்காகவே உயிரை கொடுப்பதற்கு, நீ என்ன வேணாலும் படி, தலைகளை தொங்க விட்டியா, அவருடைய கழுத்தை அறுக்கிறியா அறுத்துக்க, ஆனால் உங்களால் எங்களை பேசாமல் நிறுத்தி வைக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அதனால தான் நச்சிராண்டவர்னு சொல்கிறார், உலகிற்கெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள், போதியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அந்த பணியை கொடுக்கின்றார். எனவே அத்தகைய ஒரு ஆழ் அனுபவம், ஆழ்நிலை அனுபவம் நமக்கு வருகின்ற பொழுது அது கடவுளுடைய அனுபவம், அது இறை அனுபவம். அதனால தான் இங்கே வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களும் சில நேரங்களில் கண்ணீரோடு சொல்கிற வார்த்தை என்ன, எங்களுக்கு தெரியல, மாதா எங்களுக்கு அம்மா செஞ்சிருக்கிறாங்க, அம்மாவுக்கு எப்படி நன்றி சொல்லுது என்றே தெரியவில்லை, நோயை குணப்படுத்தி இருக்கிறார்,
என்னுடைய வியாதி, என்னுடைய கஷ்டம், என்னுடைய குடும்ப பிரச்சனை, என்னுடைய கடன் தொல்லை, என்னுடைய நெருக்கடி எல்லாவற்றையும் அம்மாள் கொடுத்திருக்கிறாள். கோடானு கொடி நன்றி அம்மா என்று ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய பக்தர்கள் அன்னையினுடைய ஆலயத்திற்கும் சொல்கின்ற தைரியம், அதுதான் அந்த அம்மா மீது வச்சிருக்கின்ற நம்பிக்கையினால் வருகின்ற தைரியமும் துணிவும். எனவே இந்த தைரியத்தை யாரும் அசைக்க முடியாது, மற்ற தைரியம் போயிடும். இந்த நம்பிக்கை எதனால் வருகிறது என்றால், ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சந்தித்ததனால், உயிர்த்த ஆண்டவர் இயேசு இவர்களோடு இருப்பதனால் இந்த தைரியம் வருகின்றது. அந்த தைரியம் நமக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த பாஸ்கா கால அனுபவம். எனவே உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட கிறிஸ்துவனுடைய சீடர்களைப் போல நாமும் நம்பிக்கை கொண்டு அதனால் வருகின்ற துணிச்சலாலும் தைரியத்தாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் என்றும் எந்நாளும் நம்மோடு தங்கும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். திகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். திகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியன. தருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியன. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். திகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். சகோதர சகோதரி, உங்களுடைய பலி எல்லாம் வளர்ந்த தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் பெரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுத தேவதா சம்புரோஸ் ஆண்டகை, எல்லா திருநீராகி அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் உமக்கு வந்தவராய் இருந்தவராகி புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. ஆமென். 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 மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலா என் உள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. சரி கரி சனி சா நீ சரி சனி நி சா பாமகம பா மகரி கமா சரி கம பாமகரி சா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா,
நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயினில் வாவா, நிம்மதி வாழ்வாயினில் வாவா, வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா, வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு